அடுத்து ஃபார்மல் இன்ஃபார்மல் லெட்டர். அப்போ லெட்டர்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம், ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் லெட்டர். ஃபார்மல் லெட்டர் அப்படிங்கிறது வந்து ஒரு முறைப்படியான கடிதம். அது யாருக்கு எழுதுவோம் அப்படின்னு சொன்னால் அஃபீஷியல் பர்பஸ்க்கு, ஹையர் அஃபீஷியலுக்கு எழுதக்கூடிய லெட்டர்ஸ் தான் ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ஃபார்மல் லெட்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அது வந்து ஃபார்மல் லெட்டர்னால் என்னென்ன லெட்டர்ஸ் இருக்கலாம்? ரெக்வஸ்டிங் லெட்டர், ஆர்டரிங் லெட்டர், கம்ப்ளைண்ட் லெட்டர்ஸ், இந்த மாதிரி பிரிக்கலாம். எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு தான் எழுத போகிறோம். இப்போ இதில் என்னென்ன ஃபார்மெட்டில் இந்த லெட்டர்ஸை எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சென்டர்ஸ் அட்ரஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும். சென்டர்ஸ் அட்ரஸ் ஃபஸ்ட்டு வரணும். அப்புறம் டேட், அப்புறம் ரிசீவர்ஸ் அட்ரஸ். ரிசீவர்ஸ் அட்ரஸ் எழுதும்போது அவங்களோட நேம் எழுதி டிசிக்னேஷன் எழுதணும், அவங்க என்ன பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும். அடுத்தது வந்து க்ரீட்டிங்ஸ் ஆர் சல்யூட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொன்னால் ரெஸ்பெக்டட், டியர் அப்படின்னு சொல்லி கூட போடலாம். இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் க்ரீட்டிங்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தான் என்ன எழுதணும்னா சப்ஜெக்ட்டுங்கிறத எஸ்யூபின்னு போட்டு இந்த மாதிரி கோலன் போட்டு எழுதணும். இந்த சப்ஜெக்டில் வந்து நம்ம என்ன எழுத போகிறோமோ அந்த மேட்ரினுடைய ஷார்ட் ஃபார்ம், ஷார்ட் ஆஃப் த மேட்டர், நம்ம எழுதக்கூடிய மேட்ரினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சப்ஜெக்டில் எழுதணும். அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும். பாடி ஆஃப் த லெட்டரில் ஃபஸ்ட்டு லைன்லேயே பர்பஸ் ஆஃப் த லெட்டர், இந்த லெட்டர்னுடைய என்ன பர்பஸ்க்கு எழுதுகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லைன்லேயே வந்துடணும். அடுத்தது காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசர்னு நம்ம இப்போ பாடி ஆஃப் த லெட்டர் முடித்தோன்னே தேங்க்யூ யூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அப்புறம் யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, தேங்க்யூ யூக்கு அடுத்தது இந்த கார்னரில், இந்த ரைட் கார்னரில் என்ன பண்ணணும்னா யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி எழுதணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிக்னேச்சர் அப்படிங்கிறத வந்து இந்த லெஃப்ட் சைட் கார்னரில் கொண்டு வந்துட்டு சென்டர்ஸ் நேமும் டிசிக்னேஷனும் கொண்டு வரணும். இந்த ஃபார்மெட்டில் தான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபார்மல் லெட்டர்ஸ் வந்து இருக்கணும். சென்டர்ஸ் அட்ரஸ்ஸு, அந்த அட்ரஸ்டே அது கீழேயே டேட் இருக்கணும். ரிசீவர்ஸ் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் க்ரீட்டிங்ஸு தான் சல்யூட்டேஷன் சொல்கிறோம், அது வந்து ரெஸ்பெக்டட், டியர்னு சொல்கிறது. சப்ஜெக்ட், அடுத்தது சப்ஜெக்ட் எழுதணும். அடுத்து பாடி ஆஃப் த லெட்டர், அப்புறம் காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோசர், அடுத்தது சிக்னேச்சர் லைன், அதில் சிக்னேச்சரும் சென்டர்ஸ் நேமும் டிசிக்னேஷனும் எழுதணும். அடுத்தது வந்து என்ன அப்படின்னா இன்ஃபார்மல் லெட்டருங்கிறது நம்ம ஃபார்மல் லெட்டர் ஹையர் அஃபிஷியலுக்கு எழுதுகிற மாதிரி இதில் வந்து பர்சனல் அல்லது நம்மளுடைய பேரண்ட்டுக்கு எழுதலாம், ஃப்ரெண்டுக்கு எழுதலாம், அந்த மாதிரி எழுதுகிற லெட்டர் தான் இன்ஃபார்மல் லெட்டர். இதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்லாம் வந்து சுருக்கமாக இருந்தால் போதும். அட்ரஸ் அப்படிங்கிறதுல வந்து சென்டர்ஸ் அட்ரஸ் எழுதணும். அட்ரஸ் எழுதி அதுக்கு கீழே வந்து டேட் எழுதணும். சென்டர்ஸ் அட்ரஸ்னால் நம்மளோட அட்ரஸ் தான். இப்போ ரிசீவர்ஸ் அட்ரஸ்னால் தான் யாருக்கு எழுதணுமோ அவங்களோட அட்ரஸும் டேட்டும் எழுதிடணும். அடுத்தது சல்யூட்டேஷன்னா என்னது? க்ரீட்டிங்ஸ்னால் டியர். இதில் வந்து டியர், ஹாய், ஹி இந்த மாதிரியெல்லாம் போடலாம். ஆனால் இதில் அப்படி போடக்கூடாது. ரெஸ்பெக்டட், டியர் கூட இதில் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து ரெஸ்பெக்டட்லாம் தேவையில்லை, ஹி, ஹாய் அந்த மாதிரி எழுதலாம். அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர் நம்ம என்ன எழுத போகிறோமோ அதனுடைய மேட்ரு ஃபுல்லாக வந்துடணும். அடுத்தது இன்ஃபார்மல் க்ளோசர் அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே தேங்க்யூ யூலாம் சொல்லி முடிச்சுட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி, யுவர்ஸ் ஒபீடியன்ட்லி அப்படிலாம் போடுவோம். இங்கே அதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ஃபார்மல் க்ளோசர் முடிச்சிடலாம். முடிக்கிறதுக்கு முன்னாடி கன்வே மை ரெகார்ட்ஸ், நான் கேட்டதாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். கன்வே மை கிரீட்டிங்ஸ், நான் வாழ்த்துக்களை கூறினேன் அப்படின்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எழுதி முடிச்சிடலாம். அடுத்தது சிக்னேச்சர் லைன், சென்டர்ஸ் நேம், இதெல்லாம் வந்து லாஸ்ட்டில் எழுதி கொண்டு வரணும். இதுதான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ்.